ஸோ வணக்கம். எல்லாரோட கேள்வி வந்து என்ன, இன்டர்லாக்கில் வந்து அடித்தா உடஞ்சிருமா, எப்படி ஒரு சுத்தியில் வச்சு உடஞ்சிருமா, கல் நகண்டுருமான்னு கேட்பாங்க. இங்கே சுத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கன்சீல்டு வயரிங் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சீல்டு வயரிங் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் உடச்சிருக்கோம். நம்ம ஃபுல்லாகவே உடச்சி இங்கே எல்லாமே பைப்லைன் எல்லாமே உள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கன்சீல்டாக தான் உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்சிபி பாக்ஸ்க்காக எவ்வளோ பெரிய இது உடச்சிருக்கோன்னு பாருங்கள். எம்சிபி பாக்ஸ்க்காக கிட்டத்தட்ட 4-5 ஆல்மோஸ்ட் கல்லில் பாதி சைஸ் உடச்சிருக்கோம். பட் ஸ்டில் கல் எதுவுமே நகலலை, எங்கேயுமே கிராக் விழுந்துருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் ஃபுல்லாமே காடி எடுத்துருக்கோம். மேலே உள்ள கல், இந்த கீழே உள்ள கல் எங்கேயுமே கிராக்கே விழுந்துருக்காது. ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த் வந்து இது மாஸ், அதாவது ஃபுல்லாகவே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆகி வரனால வந்து இது கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவே உங்களுக்கு இருக்கும். ஃபுல்லாமே கேன்சல் பைப்ஸ் தான், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் கன்சிடர் பண்ணுறதுக்கும் நம்ம அழகாக நாளைக்கு வந்து காடி எடுப்பாங்க. நாளைக்கு நில வைக்க போகிறாங்க. நாளைக்கு காடி எடுத்து தான் இந்த நிலைக்கெல்லாம் இந்த இடத்துல உடைக்க தான் போகிறோம். நாங்கள் ஃபுல்லாமே உடைச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல் உடையிறதுக்கோ நகல்றதுக்கோ வாய்ப்பே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரெகுலராக செங்கலில் என்னென்ன பண்ணுறோமோ எல்லா ஒர்க்கும் இதில் பண்ணலாம். தைரியமாக வந்து கல் உடஞ்சிரும், கல் நகன்றும், சரிஞ்சு விழுந்துருமான்றதுக்கான பயமே இதில் கிடையாது. தேங்க்யூ.